லைன் கம்மியாக இருக்குது. கேக்குதா? கேட்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்டா சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இல்லை நான் ஈவென்ட்ல டைரக்டா குதிக்கிறியா இல்ல ஈவெண்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஈவென்ட்ல டைரக்டா குதிக்கலாமா நம்பி? மேலே குதி முடிஞ்ச அளவுக்கு ஒரே இடத்துல மேலே குதிச்சா சேஃபாக இருக்கலாம். மேலே இருந்தால் சேஃபு. ஆனால் செத்து போனால் திருப்பி அங்கேயே வந்தேன்னா போச்சு. ரெக்கார்டியா பேசுறது? சத்தமா கேக்குது பேசுறது. நீ பேசுறதுக்கு அப்போ தான் கேட்குது. ஆனால் இது இதில் வீடியோவில் பார்த்தா நான் கேட்க மொல்லமாக கேட்குது எனக்கு. நீங்கள் பேச மட்டும் தான் அதிகமாக கேட்குது. முடிஞ்சளவுக்கு மேலே எதிரா டாப் இது முன்னாடி போனா டேஞ்சர். பின்னாடி போனா டேஞ்சரா? நீதானா? நீங்க கன் இருக்குமாடா நான் குதிக்கிற இடத்துல? இருக்கும். ஆனால் எருமை குடிச்சானா அவனுக்கு பூத்துற எதுவுமே இல்லடா. கண்ணு இருக்குன்னா ஒண்ணுமே இல்லடாங்க. போன மேட்ச் எல்லாமே இருந்துச்சுடா அந்த இடத்துல. நம்பி தாண்டா குதிச்சேன் நானே. எனக்கு என்ன ஆசையா கூட்டு போய் கொள்றதுக்கு சொல்லு போப்போம். ஒண்ணுமே இல்லடாங்க. உண்மையா இருந்துச்சுடா. அப்படியே எங்கே போகலாம்? இந்த ஈவெண்ட் போகலாமா அந்த ஈவெண்ட் போகலாமா? எந்த ஈவெண்ட் குழஞ்சிருவேன் அவ்வளோதான் முடிஞ்சு செத்தோம். போனா போய் தொலை போ அங்கேயே போ. ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம். எங்கடா அந்த ஈவெண்ட் போறேன் நான் இங்கே போறேன்டா. அட கொய்யால செத்தா பொட்டி தான் சிலம்பு விட்டுட்டு மறந்துடாத. பாயாசமா அதை மட்டும் ஓடிட்டு இருக்கிறான். குதிக்கிறான்டா இங்க ஒருத்தர் குதிக்கிறான்டா. கண்ணு முன்னாடியே குதிக்கிறான்டா. 7 பேர் இருக்கிறான். ஒருத்தன் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கான்டா. பரவாயில்ல ப்ரோ ஆஃப் பண்ணு ப்ரோ. மாட்டிக்கிட்டேன். சூப்பரா நம்மள ஒருத்தன்தான்டா.
Awesome. நீமா சுத்துருவியா உயிரோட வந்துருவியா? என்னையே ஏதோ தப்பிச்சு வந்துரு. ஜெட் பேக் இருக்கனால வரவாங்க. என்ன இருக்குமா சவுண்ட் வீடு என்னால் ஆளக்கானு. ஆனால் ஜெட் பேக்கில் வரவா? இங்கே எவனும் இல்லை. வராது. இல்லை இல்லை இப்போ இருக்காரு 6 பேர். என்ன சுற்றி 6 பேர் இருக்கான். இரு நான் வரேன். இதுடா 2 பேத்துக்குமே லைஃப் இல்லை. அவ்வளோதான், ஒரு லைஃப் தான். நீங்கள் கால் இருக்கு எடுத்துகிட்டு வரவா? என்ன ஹெலிகாப்டர் இருக்கேன். ஹெலிகாப்டர் கூட நான் தப்பிச்சு வந்துக்குவேன். அப்போ வா, ஒன்று வெளியே வந்தால் தானே நான். மேலேயே சத்தியா இல்லை அங்கே யாரும் இருக்கானா? இருக்கா இங்கே இருக்கான்டா. முன்னாடி போனா டேஞ்சர். செத்துரியா வரத்துக்குள்ள? வந்துட்டு இருக்கேன். வந்துட்டான். இங்கே தான்டா, இங்கே இந்த இடத்துல தான்டா வரலான்னு வெயிட் பண்ணடா. லைஃப் புரியுது. சுடுறானா இல்லை நீ கீழே வந்துட்டியா? சிலம்பு இதை ஆஃப் பண்ணி சிலம்பு. லைஃப் செஞ்சு நல்லாவே இல்லைடா. காரில் உட்காந்துட்டு கீழே வேற வந்து லைஃப் குறைச்சிட்டியா? நான் வரது இது கீழே குச்சா மேலேயே இருக்க வேண்டியதான். நீ நான் வந்துட்டேன். நல்லா குடிச்சேன். கிளாஸில் வரவே இல்லை. நான் கேம் தூச்சி போட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கிறான். பார்த்து போ. யாரே ஒருத்தர் பார்த்துட்டு ஆட்டோ ரிக்கல் வச்சுருக்குறாங்க. ஆட்டோ ரிக்கல் வச்சுருக்காங்க. வைக்கலாம் மாட்டான்டா. ஒரு புரியல மேலே வச்சு முடிச்சிட்டான். மொத்தம் இல்லை, மொத்தம் எத்தனை 2 பேர் வச்சுருக்கான். Awesome. ஆனால் 2 பேர் இருக்கானா? ஆமாம், ஒன் ஈவெண்ட் மாதிரி இந்த ஈவெண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே கன் இருக்குதாடா இறங்குனா அந்த இதில் இருக்குல்ல. வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். நான் கவரில் தான் இருந்தேன். செட்டிங்கை போட்டான் அவன். நீங்கள் ஹெலிகாப்டரில் போயிடு, இல்லைன்னா ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இடத்துல உட்காந்துப்போ. ஏன் மண்டை மேலே இருக்கான்டா அவன். இன்னொருத்த எங்கே இருக்கான்னு தெரியலையே. எல்லாம் மேலே தான் இருப்பாங்க. இல்லை இது வேறு, அதெல்லாம் அவருக்கு. Awesome.
என்ன சுத்தவனே அவன் கிடையாது. இங்கே கீழே குதிக்க தான் சரி ரெடியாக இருந்தேன். அடித்தானா இங்கே கீழே குச்சலான்னு டெம்பரை மாற்றி ஆகணும். இல்லை டச் ஆக மாட்டேங்குது, அதனால டச் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நவர மாட்டேங்கிறானுங்களேடா. ஒருத்தங்க நவறான், ஒருத்தன் எங்க இருக்கிறான்னு பார்க்க. எனக்கு ஒன்றும் தெரியல. மேலே கம்பர் இங்கே நம்ம செட்டப் சூப்பராக இருக்கும். அவன் முன்னாடி இருக்கான். அவனும் இது மேலே வந்துட்டு அது முன்னாடி இருக்கான். Awesome. எனக்கு வேற நல்லாவே ரீகால் ஆகும். யாரா அங்கே இருக்கிறா சுட்டுச்சுக்கிறா ஒருத்தனை ஏன் இங்கே ஒருத்தர் படுத்திருக்கான் போடுறா. இங்கே எனக்கு தெரியலையா உனக்கு? எனக்கு தெரியல. இங்கே எடுக்க முடியல. ஏய் இங்கே கல்லே இல்லை, எப்படி எடுப்ப? மிஷின் மாதிரி தானே நினைக்கிறேன். எடுத்துட்டான் பாருடா. மிச்சா மறுப்பியுமா இல்ல நீ மிஷினுக்கு மேலே இருக்கிற, எப்படி கல் எடுப்ப? நீ அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே இருக்கிற கிரவுண்டில் இருந்தால் வச்சு செய்ய நியாயம் இருக்குது கல் எடுக்கிறது. என்ன கல் போட்டிருக்கேன் எடுத்து? அதான் எப்படி தான் நான் கேட்குறேன். எப்பட்றா அப்படி இருக்குது? ஏண்டா ஜெட் பேக் ஸ்கின்னும் என்ன பண்ண போகிறேன்ட்டு நீ மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன். ஜெட் பேக் ஸ்கின்னா? நாங்கள் அந்த விக்கி குஸ்டா பாரு. டாபர் பேராசூட்டில் குஸ்டா போ பேராசூட் போகிறான். ஐடிக்காரா ஓ நீ பேராசூட்டில் குச்சிடாம பேராசூட் நீ குச்சிடாத. அதுக்காம இருந்தாலும் அடிச்சுருந்துருக்கலாம். போச்சுடா முடிஞ்சேன்டா. அங்கே என்ன இருக்கு அந்த இடத்துல? என்னது அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த இடத்துல ஒன்றும் இல்லையே தெரியலையே, நான் அதெல்லாம் போனதே இல்லையே. இங்கே இந்த கேப்பில் இருக்கிறேன்னா அந்த பூஸ்ட் வர கேப்பில், ஜெட் பூஸ்ட் வர கேப்பில் உட்காந்துருக்காம்பா. உனக்கு அடிக்கிறது செட்டிங்க போட்டானேடா. எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை நான் போயிட்டேன் நினைக்கிறேன். உள்ளே போகிற ஒரு ஆள் தான் காமிக்குது. போயிட்டான்
ஓகே அடிக்கிட்டு கோச்சுக்க வச்சு போகலாம். லைஃப் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல, நீங்க ஜாலியா விளையாடலாம். எனக்கு இன்னும் மேட்ச் ஈஸியா இருக்க மாதிரி உனக்கு அப்படி தெரியல. செது போயிட்டேன் எனக்கு இப்படி தெரியும். எனக்கு இன்னும் மேட்ச் ஈஸியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ நல்ல நேரம் படுத்த நாள் தப்பிச்சான், இதுனா கொடுத்துருப்பான். லேக் ஆகுது. இது வெடிச்சிட்டு அந்த ரோபோட் டக்குன்னு வெடிச்சிருது. இதெல்லாம் 2 போட்டு பட்டாவே வெடிச்சிருது. யாருமே எடுக்கிறது இல்லை பேரு. இது எப்போ யூஸ் பண்ணால் எனிமி வர இது அதுமாதிரி யூஸ் பண்ண ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. Awesome. கையில் அது இல்லாமல் கன் எடுக்காம கொடுத்தா பறந்து அடிக்கலாம். இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. காலையில் 2 கொடுத்துருந்தானே இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருப்பானோ. ஏய் எனிமையாவன் ரீகால் வச்சிருக்கிறான். காக்டெயில் ஏதாச்சும் போட்டு விடுவார். Awesome. நான் பாட்டு இருந்தாடா நினைச்சேன் கடைசி வரைக்குமே. இல்லை அவ்வளோ தூரம் வேகமாக ஃபயர் பண்ணுறான். ஏய் கன்ஃபார்ம் மேட்ச் ஈஸியாக இருக்குல்ல பேச. எனக்கு தெரியல, அடுத்த மேட்ச் பார்ப்போம். நீ போய் ஈவெண்ட் எடுத்து போயிட்டு நீ தானே போனா நானும் போயிட்டேன். நீ அந்த ஈவெண்ட்டுக்கு மார்க் பண்ணியோன்னு நினச்சி நான் அப்படி போனேன். எனக்கு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கடா கொஞ்சம். ஆனால் என்ன கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொருட்டே பவர் தரல, இதை கொடுத்துருவாங்க. சீக்கிரம் தீந்து போயிடுது. என்ன தீந்து போகுது? ஃபியூல்லாம் காலி ஆகுதுல்ல. இல்லை ஃபியூல் இல்லை, இந்த பறக்கிறது ஹையராக அதுக்கு சீக்கிரமாக காலி ஆயிடுது. அது இல்லாமல் இது கம்மி, ஹெல்த்து கம்மி அதுக்கு. டேமேஜ் டாடி கூட மாட்டுற பேக்குக்கு எவ்வளோடா கொடுக்க முடியும்? அது காலில் மட்டும் 2 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமாக போயிருப்பான். ஆமாம், கண்ணு எழுப்பி பார்த்தாடு பையனு போயிடுவான். சூப்பர் மேன் ஆட்டம். நின்று போகிறேன் எனக்கு என் ஸ்க்ரீனில். ஏன்னா இதுவே வேகமாக போகிற மாதிரி இருக்கு பாரு. 62 தான் 65 தான் போகுது. அப்பா நிற்கிதுடா ஃபோன். எந்த ஃபோனும் நிற்காது. நான் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் கார் நிற்கிது. என்ன மேப்பில் ஏதோ காட்டுது. என்னது இது? அட இது ட்ராப்பு தான். ஓரம் பாரு. காரில் கொண்டான் பாரு. எல்லாரும் காரில் கொண்டாங்க. எல்லாமே சுடலான்னு பார்த்தேன், முடிச்சுட்டு போகிறானுங்களா? Awesome. ஜோனுக்குலாம் போனால் ஈஸியாக இருக்காது. நீ கயரோட திருப்ப முடியலையா? வெறும் சுற்றி போட்டு தான் பார்க்க முடியுமா சார்? யார் சொன்னா திருப்பலாம்? அது மெதுவாக திரும்புறான்டா. அது மெதுவாக தான் திரும்புறான். வீட்டு மேலே பாரு. அந்த வீட்டு மேலே. ஆமாம் வீட்டு தான் பாருதா. அதான் பறந்துட்டு இருக்கிறான். ரோபோட் கீழே கை மட்டும் இருக்குது லெஃப்ட் சைடில். கிரிப்பே கிடைக்கலையா? லேப் ஃபுட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எஸ்கேப் ஆகிட்டான். அவன் கீழே குடிச்சிட்டு அவன் டீம் 2 பேருக்கு ஒருத்தர் காம்பவுண்டு தான், ஒருத்தர் வீட்டில் இருக்கான்.
ஐயால மக்கள் முட்டிக்கிறேன். அந்த ரோபோட்டு மேலே ஏறி ஓடுறேன், அவன் சாவே மாட்டிக்கிறான்டா. இங்க ஆள் இருக்கான். ஆளா ரோபோட்டிங் ஏதாவது பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. நிக்குது பாரு ரோபோட்டு. நிக்கல, சரிச்சிட்டாங்க. என்னடா அது மாங்கட்ட ரோபோட்டா இருக்கு. ஆஹா ஆட்டோரிக்கல் வச்சிருக்கிறான். Awesome. புல்லட் இல்லடா சொல்லுங்க என் போர்ல. அதை பார்க்கவே இல்லடா நானு. 0 புல்லட்டு. அப்புறம் எங்க இருந்து குத்துறான் போறா, டிக்கில இருந்து எடுத்து. ஐயோ காக்கல் ஏன்டா போடுறது. இப்போ நீ ஒரு டீமை செத்து போயிட்டாலும் நீ மட்டும் இந்த நாரிக்க பண்ண முடியுது. ரீகால் கற்றுக்கிட்டான். ரீகாலா? அதான் ரிவ்யூ பண்ணுறது. என்ன நானே ரிவ்யூ பண்ணிக்கலாம்ல. லாங் போயிட்டு ஆழமாக இருக்கலாம். ஆமாம், லாங் ஃபைட் எடுக்கிறது தான் அதுதான். இப்போ சோலாதான் லாங் ஃபைட். இப்போ நான் நேக்க வச்சேன்னா நீ அவன் எனிமி இருக்கு, அதுதான் டீமெண்ட் இருக்கிறான், அதே பண்ணிடுவான் சொல்லிட்டு ஏற மாட்டானுங்க மேக்ஸிமம். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏறிடுவாங்க. அதான் காட்டுதே ஹச்சுன்னு. அதாவது இந்த டீமெண்ட் உயிராக இருந்தாலும் காமிக்கும். உனக்கு சிக்னல் இல்லையா? எனக்கு சிக்னல். எனக்குலாம் 44 தான் சார். இன்னும் போகிறேன். அதெல்லாம் போனால் ஓப்பனில் ஒரே ஆள் இருக்கான். எனக்கு ஆள் இருக்கான். இந்த மேட்ச் முடிச்சுட்டு அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். Awesome. கடா வன் திடீர்னு நின்றான்டா. அப்படியே நேற்று அப்படிதான் நின்னா ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில். இது என்னன்னே தெரில, அப்படி நின்றுட்டான். அவன் சிங்கிள் டேப் பண்ணி என்ன டப்புன்னு ஓடுறான். உனக்கு சிக்னல் எனக்கு தான் சிக்னல் இல்லையா? 202 போதா எம்எஸ்ப்பா. 300 எனக்கே 300 தான் இருக்கு. 45 வந்துச்சு. எப்பயாவது பெயின் ரொம்ப கீழே ஆஃப் பண்ணலதான். தெரியுறானே படிச்சிருக்காம பாருங்க. படு நீ படு. போட்டான். M24 அவனை போட்டான்னு நினைக்கிறேன். போட்டுட்டான். M24 போட்டுட்டான். காரை என்னமோ போது பாருங்க. அதான் பாரு, அந்த எண்ணெய் வண்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க பாரு. என்ன வண்டி? அந்த ஷாப் வண்டி. அட பாவிகளா. லூட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் பறந்து வரேன் வெளியே இருந்து. இதான் பாரு. மனசாட்சி எல்லாம் எந்த தூக்கிட்டு போகிறான் பாரு. அப்போல்லாம் அந்த கார் அங்கே போயிட்டு இருக்கு பாரு.
வேற ஆகுது. அந்த பொட்டி பார்த்தாவே ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பெருசாக வச்சு கொடுத்துருக்கலாம். மேலே ஒரு கார் நிற்குது ரைட்டாக. போடா. சுற்றி போகிறதுக்குள்ளே போட்டுருவாங்கடி. பைக்கு இருக்காண்டா. கண்ணு வெளியே தெரியுது. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் ஈஸியா இருக்கடா விளையாடுறதுக்கு. கொடுத்துட்டு நேரம் அனுப்பிச்சிடு. அதான் பாருதா அந்த வண்டிகிட்ட பாரு. ரைட் சைடு அதான் வண்டிகிட்ட பாரு. அவன் வண்டி நிற்குதா? அவன் ஒன்றை பார்த்துட்டான். அடிக்கிறான்டா. இல்ல வேற ஒன்று அடிச்சானே. சரி, நான் அவனை தான் படுத்தது. அவனை தான் நான் பார்த்தேன். நான் எத்தனை டைம் ஷார்ட் போட்டுருவாங்க இருப்பேன். அப்படி என்ன வேற ஒன்று தெரியுது. ஷாக் கிட்ட நினைக்கிறேன். இன்னும் ஷாக் கிட்ட தான் இருக்கும். அதான் அப்புறம் அவன் வெளியே ஓப்பன் இருக்கிறான். ஷாக் பின்னாடி இன்னும் அந்த ஷாக் போயிருக்கான். ஹீல் பண்ணி தான் அந்த மரத்துக்கு பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் பகியும் இருந்துச்சுடாடி. இப்போ புரியுதா ஹீலிங் சித்திக்கு யூஸ் ஆகுதுன்னு? Awesome. இருக்கிறதே சேஃபே கிடையாது உண்மையாக சொல்லணும்னா. ஃபோன் போனோம் 10 செகண்டில். ஆனால் இங்கே ஒருத்தன் வரான், ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அப்படியே பொறுமையாக ஜோன் போயிரு. 7 மீட்டர் தான். இல்லை பாரு, ஓப்பன் பண்ணிக்கிறான் பாரு. பின்னாடி ஒருத்தர் வரான்டா. வந்து அவங்க எப்படி ஏறுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம மூவ் பண்ணவே முடியும். அவன் எப்படி பார்க்குறான் பாரு. தெரியுது. ஓப்பனை படுத்துருக்கான். அவனை தூக்க முடியுமா? ஸ்டாண்டா அது இங்கிருந்து நாக்கு வச்சிருக்கான்டா. அங்கே நிற்க பின்னாடி அடிடுவோம். ஏய் 2 நாக்கு நினைக்கண்டா. அவர் இது பண்ணி வச்சிருக்கான். ஏய் கடா 2 நாக்கு. ஓ அவன் அங்கே இருக்கிறான். நான் ஒருத்தன் சாரிப்பா. அவன் இதுக்கு இன்ஸ்டன்ட் ஹீலிங்ஸ் வச்சுருக்கான். ஆமாம் அங்கங்கே எரியுது. மூடி வச்சிருப்பாங்க. மேலே 2 பேர் இருக்கான். இல்லை இப்போ 2 பேருமே ஓப்பனாக படுத்துட்டு இருக்கானுங்க பாரு. எங்க கல்லு பின்னாடி.
-13. இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும் எப்படா அடிக்கிறதுக்கு அம்மா M2 போய் எடுத்துகிட்டு ஓடுறான். ரோஸாக்கு 4x போட்டு அடிக்கிறாங்க ஒருத்தர். பேசிட்டு வந்துடுறேன். ரைட் ஆகுது.